நேற்று மாலை திடீரென முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கார்டியாக் அரெஸ்ட், தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றம் என அப்பல்லோ அறிக்கை வெளியிட்டதில் இருந்து தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. மருத்துவ நிபுணர்கள் விரைந்து வந்து முதல்வருக்கு தீவிர சிகிச்சையும் அளித்து வருகின்றனர். இந்நேரத்தில் ஜெயலலிதாவிற்கு என்ன சிகிச்சை முறை அளிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். கார்டியாக் அரெஸ்ட். ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்டது ஹார்ட் அட்டாக் அல்ல, கார்டியாக் அரெஸ்ட். இதய துடிப்பில் பாதிப்பு ஏற்படுவதைத்தான் நாம் ஹார்ட் அட்டாக் என்கிறோம். கார்டியாக் அரெஸ்ட் என்றால் இதயம் முழுமையாக தன்னுடைய செயல்பாட்டை இழப்பது. அப்பல்லோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக கார்டியாக் அரெஸ்ட் என்றேதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது எக்மோ என்ற கருவி மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன், எக்மோ. நுரையீரல் செயல்படாத நேரத்தில் பொருத்தப்படும் இந்த கருவி செயற்கை நுரையீரல் போன்று செயல்படும். இதய துடிப்பு மற்றும் மூச்சு சீராக இருப்பதை உறுதி செய்ய உதவும். உடலில் கார்பன் டை ஆக்சைடு குறிப்பிட்ட அளவே இருக்க வேண்டும். அதன் அளவு கூடும் போது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால் கார்பன் டை ஆக்சைடை பெற்று ஆக்சிஜனை உடலுக்குள் செலுத்தும் வேலையை நுரையீரல் செய்யும். நுரையீரல் செயல்படாத நேரத்தில் எக்மோ கருவி மிகவும் அவசியம். இந்த கருவி இரத்த நாளங்களில் தூண்டுதலை ஏற்படுத்தி இரத்தத்தை உந்தி தள்ளும். அப்படி உந்தி தள்ளும் இரத்தத்தில் ஆக்சிஜனை சேர்த்து அனுப்பும். அதே போல கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றும். இதயத்தின் மைய இரத்த நாளத்தில் கதீட்டர் என்ற சிறு கருவி பொருத்தப்படும். வெளியிலிருந்து பம்ப் உதவியுடன் இந்த கருவிக்குள் ரத்தம் செலுத்தப்படும். ரத்தம் செலுத்துவதற்கு முன்பாக அந்த இரத்தத்தில் ஆக்சிஜன் கலக்கும் கருவி ஆக்சிஜனேட்டர் உதவியுடன் உரிய ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு உடலுக்குள் ரத்தம் செல்வது உறுதி செய்யப்படும். இயற்கையாக நடைபெற வேண்டிய இந்த செயல்பாட்டினை கருவியின் உதவியுடன் செயல்பட வைக்கிறோம். இதிலுள்ள சிரமங்கள்: இக்கருவி மூலம் செலுத்தப்படும் இரத்த ஓட்டத்தின் அளவு, ஆக்சிஜனேட்டர் மூலம் செலுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவும் சீராக இருக்க வேண்டியது அவசியம். உடலிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்து அதில் ஆக்சிஜனை ஏற்றி மீண்டும் உடலுக்குள் அனுப்பும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தம் உடலுக்குள் செல்லாமல் மீண்டும் கருவிக்கே திரும்பிவிடும் வாய்ப்பும் உள்ளது. இதய துடிப்பு நுரையீரலின் செயல்பாட்டை வைத்துதான் ரத்தம் வெளியே எடுத்து ஆக்சிஜன் ஏற்றி மீண்டும் உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. இதன் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அதே போல இரத்தத்தில் ஏற்றப்படும் ஆக்சிஜனின் அளவு சரியாக இருக்க வேண்டும். அளவில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உடல் அதனை ஏற்றுக்கொள்ளாது.